நம்ம கஸ்டமர் திடீர்னு போனை போட்டு கேக்க ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரே நிமிஷத்துல ஷாக் ஆயிடுச்சு. அந்த கேக்ல ஒரு குட்டி பாப்பாவை மட்டும் நுழைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு எனக்கு இன்னைக்குதான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதை என் ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸா ரிவீல் பண்ணணும், அதுக்காக ஒரு குட்டி பாப்பா மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே அது சர்ப்ரைஸா ஷாக்கா இருந்ததுங்க. ஆனா நான் செய்ய போற கேக் என்னவோ ரொம்ப மினி கேக். அதுல எப்படா குட்டி பாப்பாவை வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இருந்தாலும் அந்த டாஸ்க் நம்ம கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும்ன்றதுக்காக எக்ஸ்ட்ரா கேக்கே செஞ்சு நான் அந்த பாப்பாவை வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்பாவை படுக்க போடவே இடம்ல, இந்த ஹார்டின் எதுக்குமா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வீடியோ எண்ட்லயே கொடுத்துருக்கேன் பாருங்க. என்னதான் கேக்க இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினாலுமே அந்த ஹஸ்பண்டோட வைக்க இடம் இல்ல, இருந்தாலும் பாப்பா மேலேயே படுக்க போட்டு அப்படி இப்படின்னு இந்த கேக்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன். ஒரு பாப்பா ஃபேன் நம்ம மேல வெறித்தனமா இருக்கனால அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி உங்க கேக் எங்க பாப்பாக்கு நான் சர்ப்ரைஸா கொடுக்கணும், எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் சிஸ்டர், வேணாமே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாப்பா என் மேல வச்சிருக்க பாசத்தை விட அவங்க அம்மா அந்த பாப்பா மேல வச்சிருக்க பாசம் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. நம்ம ஏன் அவங்களுக்காக ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய ஹார்டின் சாக்லேட் அந்த கேக்ல வச்சு விட்டேன்.